ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் ஆர் வேர் ஹெட்ஃபோன்ஸ். அப்புறம் அது வந்து ஜென்ரல் ரீடிங் டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். ஸோ இது வந்துட்டு பைல் நம்பர் 1 கை கோத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த இது இருந்துச்சு இல்லையா பிக்சர். ஸோ அதுக்கான ரீடிங் என்ன அப்படின்ட்டு வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் யோர் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் அந்த டாப்பிக்கில் வந்து என்ன அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் சம்திங், அதுக்கான முயற்சிகள், அதுக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் எது தேவையில்லை தேவை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு நம்பிக்கையாக போயிட்டுருக்கும்போது நிறைய சாய்ஸஸ் கிடைக்குது. ஸோ அந்த சாய்ஸஸ் வந்துட்டு நம்மளுக்கு சரி வருமா அப்படின்ற மாதிரி நான் இப்போ தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் கற்றுக்குட்டி தான். நிறைய யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியும், நிறைய காம்படிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியும், அப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்படி நீங்கள் ஒரு ஃப்ரீடமாக ஐ ஹாவ் த ரைட் டு சூஸ் மை பார்ட்னர் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் தான் உனக்கு அதை வாங்கி கொடுத்தேன், இதை வாங்கி கொடுத்தேன், உன்னோட கோர்ஸை செலக்ட் பண்ணது நான் தான், உன்னை பெற்றது நான் தான், அப்போது வந்து உனக்கு யார் பார்ட்னராக வர்றதுன்ட்டு நான் தான் முடிவு பண்ணணும், நாங்கள் பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. இமோஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதில்ல, அவங்க ப்ரீடிங் மட்டும்தான் பார்த்தாங்க. அப்புறம் நிறைய கேஸ்ட் ரிலீஜன் இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டுப்பாட்டோடு இருந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கட்டுப்பாட்டை தாண்டி மனுஷங்க உருவாக்குன ஒரு விஷயந்தான் அதெல்லாம். அப்புறம் வந்து நம்மளோட சந்தோஷம் தான் முக்கியமாக இந்த லேடிஸ் பொண்ணுங்க வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே அவங்களுக்கான அந்த ஃப்ரீடமை நீங்கள் வந்து உங்களோட வார்த்தைகளாலோ ஆக்ஷன்ஸாகவும் நீங்கள் வந்து வெளிக்காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்களும் எடுத்துக்கிறாங்க, ஓகே உண்மைதான், நான் இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு பயமும் தயக்கமும், அந்த ஒரு என்ன சொல்கிறது, காலத்தை இழந்த அந்த பயம் தயக்கமெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் யார் என்ன பண்ண போகிறா பார்க்க போகிறா அப்படின்ற மாதிரியெல்லாம் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் அவங்க இருக்காங்க. அதே சமயம் நீங்கள் இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு சரி இப்படி தான் இருக்கணும், அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நம்ம இதை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாடர்ன் டைப் ஆஃப் ஒரு வேலேருந்து லைக் ஓப்பன் மைண்டட்னஸ்லேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்குமா, இவ்வளோ எஃபர்ட் எல்லாம் போடணுமா அப்படின்ற மாதிரி அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு இன்னமும் ஸ்டக்காக தான் இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வேற ஒன்று எதிர்பார்க்குறீங்க, ஆனால் வந்து அவங்களுக்கான ஜஸ்டிஸ் அவங்களுக்கு தெரியல. அதாவது நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, நீ இப்போ இந்த காலத்து பொண்ணோ இல்லை பசங்களோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்டீங்க, நீங்கள் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்க, சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு என்னென்னமோ சொல்லிக்கிறீங்க பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது, இது போய் இது தப்பான வாழ்க்கை, இது வந்து என்னது கல்ச்சரை சீர்குலைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்களோட அந்த உண்மைகளே வந்துட்டு அவங்க வந்து சப்ரஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஆனால் ஃபுல்லான சந்தோஷம் கிடையாது. மற்றவங்களுக்காக வாழ்கிறது, லேடிஸ் வந்து மொத்தமாக மற்றவங்களுக்காக தான் பண்ணுவாங்க, அவங்களுக்காக ஒரு நாள் கூட வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆண்களும் வந்து அவங்களுக்கான துணையை வந்து அவங்களுக்கு கிடைக்காம, அவங்களுக்கான ஒரு கோர்ஸு ஜாப் எதுவுமே அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்காது. ஏதோ ஒரு குடும்ப கஷ்டம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து மற்றவங்களுக்காக தன்னை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட இமோஷன்ஸை வந்து அவங்க வந்து வெளியில் சொல்லாமல் இப்படியே இறுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் நாமளும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. அதுதான் வாழ்க்கை முறை, நான் எனக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட திணிச்சிருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட ஒரு சில பேர் வந்து ஓகே நீ சொல்கிறது உண்மைதான்றதை அந்த புரிஞ்சுப்பாங்க, அந்த வழி அவங்களுக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு புரியும், ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. மற்ற சில பேர் வந்துட்டு அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியவே தெரியாது அவங்களுக்கு, அதை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை அடக்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பசங்க வந்துட்டு காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியும், அந்த ஆலிமோனியில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு டிவோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் இருந்துட்டு லைக் பொண்ணுங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட அந்த இன்செக்யூரிட்டியை காட்டுற மாதிரி இருக்குது. ஒரு சில பசங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் நீ வந்து நீயே சம்பாரிச்சிக்கோ, எனக்கு நான் சம்பாதிக்கிறேன், உனக்கு நீ சம்பாரிச்சிக்கோ, அவ்வளோதான். அப்போ இந்த காசு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பு வராமல் இருக்கும். ஒரு வேளை ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிளந்து போயிடும். அதனால அது வேண்டாம், என் காசு எனக்கு, உன் காசு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் அதை கொடுக்க மாட்டேன், இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு சில பொண்ணுங்களே வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் அப்படின்பாங்க. பட் அவங்களுக்கு சரியான அந்த ஃபினான்ஷியல் காசு கிடைக்காது. அந்த அவங்களுக்கு தேவையான அந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யறதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அவங்களோட ஹஸ்பண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பைல் நம்பர் 1ல் நடக்குது. அப்புறம் இங்கே நிறைய பேர் ஸ்கிரிப்டிங், அப்புறம் த பவர் ஆஃப் வேர்ட்ஸ், வைப்ரேஷன், எனக்கு இப்படி தான் ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்ற மாதிரி யோசித்து அதில் எழுதிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட கற்பனை இது போயிட்டுருக்கீங்க. அதிலும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்யாணம், குழந்தைக்கு காலேஜ், அந்த குழந்தைக்கு கல்யாணம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷன் போர்டை வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து அவங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அது வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு பேரியராக இருக்குது. பட் இன்னும் சில பேர் வந்துட்டு ஓகே இதெல்லாம் நான் வச்சுருக்கேன், இதை தாண்டி நடந்தால் கூட நான் சமாளிச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பைல் நம்பர் 1ல் இருக்காங்க. ஸோ இந்த ஹாய் நானா படம் பார்த்திங்கன்னா, ஒரு 6 இயர்ஸ் ஓல்டாக இருப்பாங்க அந்த குழந்தை. 6 to 60 இயர்ஸ் வரைக்கும் அவங்க அப்பா வந்து இதெல்லாம் தான் நடக்கும், அந்த குழந்தை காலேஜ் போகும், ஆஃபீஸ் போகும், அதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரீ பிளான்டு வச்சுருப்பாங்க இல்லையா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பைல் நம்பர்ஸ் 1க்கு. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு பிட்ரேயலாக இருந்திருப்பாங்க. நீங்கள் நினச்சது வேறு, அவங்க செஞ்சது வேறு. எதுவுமே நாட் ப்ராமிசிங் எனிதிங். ப்ராமிஸ் பண்ணாலும் வந்து அதை வந்து நிறைவேற்றுறது கிடையாது. அப்புறம் ரொம்பவே வந்துட்டு உங்களை மனசளவில் காயப்படுத்திக்கிறது, உங்களை வந்து ரொம்ப செல்ஃப் எஸ்டீமை வந்து குறைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து பண்ணியிருக்கலாம். அதனால் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஒரு சில பேர் யூஆர் எக்ஸ்பெக்டிங் இன் பைல் நம்பர் 1, இல்லாட்டி கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ப்ரெக்னென்சி கன்சீவேஷன் அதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் நிறைய பேர் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2ஆம் கிட்ட ஸ்டேஞ்சாக இருக்குது. கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா, நான் சிங்கிளாக இருக்கலாமா வேண்டாமா, நான் சிங்கிளாக இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், நான் வந்து டபுள்ஸாக இருந்தால் என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரிலாம் நான் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்டை தேடி போகிறாங்க. அதே சமயம் வந்துட்டு நான் என்கிட்ட லவ் நிறையா இருக்குது, அதுக்கான தகுந்தவங்க வந்து எனக்கு கிடைச்சா நான் கொடுப்பேன், இல்லாட்டி நான் கொடுக்க மாட்டேன், ஐ ஒன்ட் செட்டில் ஃபார் லெஸ் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ரொம்ப ஸ்கேனிங் டைப்பில் இருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து ஓகே நான் வந்து இதெல்லாம் என்ன ஒரு இதெல்லாம் எனக்கு வேணும், இப்படி தான் வேணும், இதை தாண்டி எனக்கு வந்து பெருசாக கிடைச்சாலும் ஓகே, ஆனால் சின்னதாக நான் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த கிளாரிட்டி கிடச்சி அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நிறையாவே அவங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்களும் மாறிட்டுருக்காங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ இட்ஸ் லைக் அ மேஜிக், எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பைல் நம்பர் 1ல் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்துட்டு மறுபடியும் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி, அந்த ட்ராமாவை வச்சுட்டு போனால் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்கள் எக்ஸை திரும்ப திரும்ப வந்து பயமுறுத்துறதோ இல்லை வந்துட்டு டார்கெட் பண்ணுறதோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க உங்கள் கூட ஃபிசிக்கலாக இல்லாட்டியும் உங்கள் மைண்ட் அங்கே வந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்களோட ஹாப்பி லைஃப், உங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபை வந்து தேடுறதுக்கு தடுங்கலாக இருக்குது. உங்களோட விஷன் அதை வந்து பிளாக் பண்ணுறது அதாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியணும், அதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கணும் அந்த ட்ராமா ரிமூவ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த காசிப்பிங், இப்போது காசிப்பில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும், எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்ககிட்ட டேரெக்டாகவே போய் பேசிடுங்க, இப்படிலாம் உங்களை பற்றி சொல்கிறாங்க, உண்மையா பொய்யா, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டால் தான் தெரியும். அப்புறம் பைல் நம்பர் 1ல் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நிறையா பியர் ப்ரெஷர், அது நிறையாவே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் இருப்பீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க வந்துட்டு இது கிடையாது, இந்த மாதிரி இது இப்படி இருந்தால் தான் வந்து நம்ம பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ வந்து எல்லாத்துமே நீங்கள் கற்றுக்குட்டியாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோ மூவிங் எனர்ஜியாக தான் இருக்குது ரிலேஷன்ஷிப்பு விஷயத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ மற்றவங்க கிட்ட எந்த ஐடியாவும் கேட்காதீங்க, நீங்களே சொந்தமாக யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் உள்ள விட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு குட்டையை குழப்பி விட்ருவாங்க. இதில் நிறைய ஜெல்லசி இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு கெட்டது நினைக்கணும் அப்படின்ற நடக்கணும் அப்படின்ற மாதிரி கூட அவங்க வந்து இருக்கலாம். ஸோ யூ நெவர் நோ, அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து செட்டில் ஆகிடுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எது வந்துட்டு செட்டில் ஆகிறது அப்படின்ற மாதிரி சீக்கிரமாக செட்டில் ஆகிடுவீங்கலாம் சொல்லியிருக்காங்க. உங்கள் ஹாபியை தேடி போங்க, அப்போ உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்க. ஓகே, நீங்கள் உங்களை தேட போக போக உங்களுக்கானவங்க வந்துட்டு அதே லைனில் வந்துடுவாங்க. ஓகே, ஒரு ஹாபி, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ பாட்ரி மேக்கிங் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிவிட்டு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போது அதே பாட்ரி கிளாஸ்க்கு அவங்களும் வரலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது யார் இதை பற்றியும் பயப்படாமல், எந்த ஒரு இது பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப ஈடுபாடாக செய்யும் போது உங்களுக்கானவங்க உங்களை தேடி அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி. அவங்களும் அதுக்காக தான் வந்திருப்பாங்க, அந்த பாட்ரி மேக்கிங். ஸோ சேம் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு யூ வுட் மீட் ஈச் அதர் அண்ட் அங்கேருந்து ஃபார்ம் ஆகும் இன் ரிலேஷன்ஷிப். ஓகே, அண்ட் பழைய விஷயம் பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். உங்கள் கோல் எதுவோ அதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் எல்லாம் வரும், உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் எல்லாம் இந்த விஷயத்தில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் லைக் அன் இன்னர் நோயிங் அப்படின்ற மாதிரி. அண்டர் வேர்ல்டுலேருந்தும் உங்களுக்கு வந்து, அதாவது இந்த ஆஃப்டர் லைஃப், உங்களோட பாஸ்ட் ஆன் லவ்ட் ஒன்ஸும் உங்களுக்கு இதில் உதவுவாங்க. உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது தான் யூனிவர்ஸோட லட்சியமாக இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஸ்கிரிப்டிங் கரெக்டாக செய்யணும். ஸ்கிரிப்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுப்பீங்களாம். ஸோ நல்லா ஒரு எனர்ஜி தான் இங்கே இருக்குது. ஓகே, now on to pile number 2. Thank you for watching. Please consider subscribing, liking and sharing, and push on the notification button for more such amazing videos. Hi for those who chose pile number 2 with the smiling couple. நான் வந்து குழியிலிருந்து இறங்கி அதிலிருந்து ஏறி வந்தேன். எனக்கு வந்து நிறையா விஸ்டம் இருக்குது. அண்ட் அப்புறம் வந்துட்டு இந்த குரூப்பில் இருக்கிறவங்க பாஸ்ட் லைஃப்லாம் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ அவங்க வந்து சின்ன குழந்த மாதிரி இருப்பாங்க அவங்க மூஞ்சி, இல்லாட்டி அவங்க ஏஜ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த விஸ்டம் வந்து ரொம்ப வயசானவங்கள 100 வயசு வாழ்ந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. அதனாலேயே வந்து சின்னதுலேருந்து இந்த பைல் நம்பர் 2க்கு வந்து வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் அந்த பியர் குரூப்பே வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் அவங்க பியர்ஸ் எல்லாம் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட தாட்டு அந்த வேவ் லென்த்லாம் வேறு. ஆனால் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு அவங்களோட தாட் எல்லாமே வேறையாக இருக்கும். அவங்க வந்து கேன் நாட் ரிலேட் டு தேர் பியர்ஸ். சேம் வைஸ் வர்ஸாவாக இருக்கும். அவங்க உடம்புல அவங்க மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியாக கூட இருக்கலாம். பைல் நம்பர் 2, டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். ஓகே, இது ஜென்ரல் ரீடிங். ஸோ டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ். நிறைய பேருக்கு ரெசனேட் ஆகலாம், ஓகே, ஆகாமலும் போகலாம். டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ். அப்புறம் உங்களுக்கு உங்களோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே ஞாபகம் வருது. நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு உணர்ச்சி, ஒரு தூண்டுதல் உள்ளே இருக்குது. அப்புறம் வந்துட்டு அதனால் நீங்கள் ரொம்பவே தனிமைப்படுத்திக்கிறீங்க. உங்களை பார்க்கும் போதே மற்றவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. நீங்கள் ஷோ காட்டுறீங்கன்னு நினைக்கிறாங்க மற்றவங்க. பட் நீங்கள் உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து நீங்கள் தனிமையில் தான் உணர்வீங்க. அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு அதான் மென்டல் பீஸ்க்காகவும் முக்கியமாக உங்களுக்காக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. யூர் ஸ்டாண்டிங் அப் ஃபார் யுவர் செல்ஃப். இருந்தாலும் ஏதோ ஒரு தட்டுப்பாடு இருக்குது. ஐம் இன் த ராங் பாடி, ஐம் இன் த ராங் இது ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம், இன்னொன்று வந்துட்டு ஜெண்டர் ஃபேக்டராக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு யுவர் ஸ்டக் அப்படின்ற மாதிரி இருக்குது பைல் நம்பர் 2க்கு. பட் யுவர் டான்ஸிங் டு யுவர் ஓன் ட்ரம்ஸ். உங்களோட வாழ்க்கை தனி, என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. அதே சமயம் வந்து உங்களுக்கு நிறைய டவுன்லோட்ஸும் கிடைக்குது.
அண்ட் ஒரு மெச்சூரான வேலை எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் யூ ஆர் ஹேண்டிலிங். ஸோ ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு பெரியவங்க உங்களை விட வயசில் பெரியவங்க வந்துட்டு ரொம்ப சைல்டிஷாக நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் சின்ன குழந்தையா இருந்தாலும் நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய மனுஷன் மாதிரி வந்துட்டு நடந்துக்க வேண்டியதாக ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். இப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீங்க வந்துட்டு மெச்சூரா நடந்துக்கிட்டு இருக்கிறனால, எப்பவுமே ஒரே மாரி இருக்க முடியாது இல்லையா? அந்த மென்டல் எக்ஸாஷன். ஸோ, அதனால நீங்க தனிமைய தான் விரும்புவீங்க. ரொம்ப கசகசன்னு இருக்கும்போது, உங்களுக்கு காதுல திடீர்னு கொய்ன்னு சத்தம் வரும். உங்களால அந்த க்ரவுட்லலாம் இருக்கவே முடியாது. ஏன்னா வந்துட்டு யூ ஆர் வெரி இன் டியூன் வித் த யூனிவர்ஸ். மனுஷங்களோட காசிப்பு, அவங்களோட அந்த கசகச அந்த என்ன சொல்றது? ஒரு சென்ஸ்லெஸ் டாபிக் பற்றி பேசுகிறதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய விஷயமாவே இருக்காது. யூ டோன்ட் லைக் ஷார்ட் டாக்ஸ். லாங் அண்ட் டீப் கான்வர்சேஷன் அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ், இந்த யூனிவர்ஸோட சீக்ரெட்ஸ் ரொம்ப சொல்கிறது ரொம்ப நாலேஜபிளாக நீங்கள் இருப்பீங்க. அது மற்றவங்களுக்கு புரியாது. ஸோ உங்களோட அந்த பார்ட்னர் வந்து உங்களை வந்து க்ரோத் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. அவங்களும் சிமிலர் திங்கிங்காக இருக்கும். உங்களை வந்துட்டு இன்னும் இன்னும் ஊக்கப்படுத்துவாங்க. என்கரேஜ் பண்ணுவாங்க. உங்க கூட சேர்ந்து அவங்களும் க்ரோ ஆவாங்க. லைக் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபிசிக்கலி, மென்டலி, இன்டெலெக்சுவலி, ஓகே, ஸ்பிரிச்சுவலி எல்லா இடத்துலையும் வந்து அவங்க கூட நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு க்ரோத்து தான் கிடைக்கும். ஆனால் அந்த க்ரோத் வந்துட்டு நிறைய டிஸ்ட்ரக்ஷனை தாண்டி தான் வரும். ஸோ டிஸ்ட்ரக்ஷன்னா அப்யூஸ் கிடையாது. செல்ஃப் எஸ்டீமை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட இப்போ வச்சிருக்கிற அந்த தாட் ப்ராசஸ், அதாவது இவ்வளோ தான், அப்புறம் நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்ற அந்த தாட்டெல்லாம் அதை உடச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு சில நாலேஜ் எடுக்கணும்னா ஒரு சில விஷயத்த நீங்கள் அன்லேர்ன் பண்ணி ஆகணும் இல்லையா? அதுதான் சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு உங்களை ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் தான் நீங்கள் அவங்கள மீட் பண்ணுவீங்க. பைல் நம்பர் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த மூன் சைக்கிள்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சக்திகளை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் கூட நீங்கள் வந்துட்டு அவங்கள சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி திஸ் பர்சன் இஸ் அ வேம்பயர் ஆர் யூஆர் அ வேம்பயர் ஆர் யூர் வேர்வல்ஃப் அந்த மாதிரி கூட இருக்கலாம். வெரி சூப்பர் அவங்களோட எனர்ஜி, உங்களோட பார்ட்னரோட எனர்ஜி வந்துட்டு ரொம்ப சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். ஒரு ஆர்டினரி பர்சன் மாதிரியே இருப்பாங்க. அவங்களோட ஆரா, அவங்களோட மேக்னட்டிசம் சூப்பராக இருக்கும். 2 பேருக்கும் நல்லா ஒட்டிப்பீங்க மேக்னெட் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேருக்கும் சண்டை தான் வரும். அப்படி தான் நீங்கள் மீட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் தனிமையாக உட்காந்துருக்கும்போது அவரும் தனிமையாக வருவாங்க. நீங்கள் தனியாக உட்காந்துட்டு அந்த அலைகளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது, நேச்சரை பார்த்து ரசிக்கும்போது, அந்த பர்சனும் அவங்க நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு வர மாட்டாங்க. அவங்களோட ஓன் அக்கர்டில் அங்கே வருவாங்க. அப்படி தான் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அப்புறம் திஸ் எனர்ஜி ஃபீல்ஸ் லைக் சிண்ட்ரலா, இல்லாட்டி ரிப்பென்சல், அதாவது தட் பர்சன் வில் பி கம்மிங் டு சேவ் யூ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிற அந்த செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் நீங்கள் வந்து தனியான ஆள் கிடையாது அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்காகவும் அவங்க வருவாங்க. தே வில் ஃப்ரீ யூ ஆஃப் யுவர் ட்ரபிள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் உங்கள் வீடையோ இல்லை ஒரு சில ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஓகே, வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நம்பிக்கையாக இருங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு அவங்க ரொம்ப ட்ராமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. மற்றவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை போயிருக்கும். அப்புறம் வந்து நீ இப்படி தான் பெருசாக பந்தா காட்டுவ, அதுக்கப்புறம் ஃபிசில் அவுட் ஆகிடும், நீ வந்துட்டு சும்மா டெம்ப்ரரியாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற, இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், ப்ளீஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு ஜென்யூனான பர்சன் வந்தால் கூட அவங்க அதை உணர முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ரொம்ப டெயின்டட் வித் பெயினாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில சர்க்கம்ஸ்டான்சஸ்னால அவங்க அந்த மாதிரி மாறி இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஹீல்டான பர்சன் வந்துட்டு இந்த ட்ரமாட்டிக்காக இருக்கிற பர்சனுக்கு வந்துட்டு உதவி செய்யணும்னு பார்த்தாலும், ஜென்யூனாக இருக்கணும்னு நினச்சாலும் அவங்கனால அதை ஏற்றுக்க முடியாது. நீ என்னை வந்து டாண்ட் பண்ணுற, நீ என்னை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிற, அப்புறம் நீ என்னை இன்சல்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஜென்யூனாக கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் கூட அவங்களுக்கு அது பிடிக்காம போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. பைல் நம்பர் 2 நீங்கள் வந்து அந்த ட்ரமாட்டிக் இதில் இருக்கீங்க. இல்லாட்டி நீங்கள் போக போகிற அந்த பார்ட்னர் வந்துட்டு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கலாம்.
நீங்கள் போகும்போது லைக் 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் தான் ட்ரொமாட்டிக்காக இருக்கிற அந்த பர்சன், இன்னொன்று அவங்க தான் அந்த ட்ரொமாட்டிக்காக இருக்கிற பர்சன், நீங்கள் அந்த ஹீல்டு பர்சன். ஸோ ஹீல்டு பர்சன் போய் ட்ரொமாட்டிக் பர்சனை மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க உங்களை தப்பாக தான் நினைப்பாங்க. ஸோ முன்னாடியே சொல்லியிருக்கேன் சண்டை தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சண்டை வந்து அதுக்கப்புறம் மெதுவாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ 2 பேருமே க்ரோத் அடைவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலேஷன் இப்போ நிறைய பேர் வந்துட்டு டேட்டிங் ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐம் ஜஸ்ட் ஹியர் ஃபார் த ப்ளஷர் அப்படின்ட்டு. தென் அதுக்கு வேறு இடம் இருக்குது. ஓகே, இமோஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. மற்றவங்க வந்து இமோஷன்ஸை நாடி தான் வந்திருப்பாங்க. ஓகே, இமோஷன் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி டேட்டிங் ஆப்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு தேர் ஜஸ்ட் ஹியர் ஃபார் யூ நோ வாட் 18+. வேறு எதுவுமே அங்கே இருக்காது. அதுக்கு பேரும் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்குவாங்க. அது என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு வேறு இடம் இருக்குது. டேட்டிங் சைட்ஸ் யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்கனால தான் மற்றவங்களுக்கும் வந்துட்டு அந்த டேட்டிங் சைட் மேலே இருக்கிற அந்த இதே போகுது, ட்ரஸ்ட்டே போகுது. எல்லாருமே ரொம்ப தேர்ஸ்டியாக, ரொம்ப ஹாலோவாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு டெப்த்தும் கிடையாது. எதுக்கெடுத்தாலும் எப்படி சுற்றினாலும் வந்துட்டு அங்கே தான் வராங்க. 18+ கண்டென்ட் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர ரிலேஷன்ஷிப் வேணுன்ற அந்த ஒரு இது கிடையாது அவங்கக்கிட்ட. அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணுன்னு அவங்க யோசிக்கிறதே கிடையாது. நாங்கள் ஒரு பெரிய பிஸ்தான்னு காட்டுறதுல மட்டும்தான் இருக்காங்க. அது வந்து ஒரு பொய்யான மாஸ்க்கை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரிலேஷன்ஷிப் மேலேயே எனக்கு நம்பிக்கை கிடையாது. டேட்டிங் சைடாக இருக்கட்டும், இல்லை ஒரிஜினலாக ஃபேஸ் பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இம்ப்ரெஷன் பண்ணுறது வந்து இட்ஸ் டெம்ப்ரரி இல்லையா? உண்மையான இருக்கிறவங்க வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்க அவங்களாவே இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் உண்மையான பார்ட்னர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ரொம்ப உண்மையான, ரொம்ப ஒரு அத்தன்டிக்கான ஒரு பர்சன். ஓகே, ரொம்ப மெச்சூரான ஒரு பர்சன், இமோஷனலி வெரி இன்டெலிஜென்ட். ஸோ அவங்களுக்கு இந்த ஷார்ட் டாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்டன்ஸே இல்லாத ஒரு கான்வர்சேஷன் எல்லாம் வந்து தே டோன்ட் லைக் இட். ஓகே, ரொம்ப நார்மலாக சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னைக்கு எங்கே போயிட்டு வந்த? அப்புறம் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது? இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அது அவங்களுக்கு பெருசாக ஒரு அபிப்பிராயம் வராது. ரொம்ப டீப்பாக வந்து இந்த நாலேஜ் பற்றி பேசுகிறது, ஜென்ரல் நாலேஜ். ஓகே, அதாட்டி ஒரு சைக்காலஜி எடுத்துக்கோங்க. சைக்காலஜி டாபிக்ஸில் இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன், இதை பற்றி நீ நினைக்கிறேன். இது மாதிரி ரொம்ப டீப்பாக போகிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பார்ட்னர்ஸை தான் அவங்க தேடுவாங்க. மற்றவங்க போய் அந்த மாதிரி இல்லாதவங்க அவங்க போய் நோண்டுனாங்கன்னா இவங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாவது ரூடாக பேசிடுவாங்க, நறுக்குன்னு கொட்டுற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு. ஆனால் அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தவன் எவனும் இல்லை எவளும் வந்துட்டு அந்தளவுக்கு டெப்த்தே கிடையாது. வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி மற்றவங்களும் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. அப்புறம் இவங்க தான் அவங்க கரெக்டான மேட்ச் அப்படின்ட்டு உங்களுக்கு உள்ளுணர்வே தோணும். ட்ரமாட்டிக்காக இருந்தால் அந்த மாதிரி ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இவங்க கரெக்டானவங்களா நல்லா தப்பானவங்களா அப்படின்ட்டு உங்களால் அசஸ் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் பர்சன் வில் ஹெல்ப் யூ க்ரோ. டிமினிஷ் ஆக விட மாட்டாங்க. தே வில் ஹெல்ப் யூ க்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் பர்சன் இஸ் லிட்ரலி கம்மிங். ஓகே, இதுக்கப்புறம் வரப்போகிறதுலாம் இல்லை, வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, டைம்லாம் இல்லை, வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, சீக்கிரம் செட்டில் ஆகிடு, சீக்கிரம் அப்படின்ற மாதிரி அவங்கள ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப கிடைச்சா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் மாறிடலாம். என்னமோ போ அப்படின்ற மாதிரி, வர்றது வரட்டும், ஐ கிவ் அப் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் உங்களுக்கு தோணிருக்கலாம். அப்புறம் ஒரு சில பேர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. அவங்க வந்து சொன்னது ஒரு மாதிரி இருக்கும், செஞ்சது வேறு மாதிரி இருக்கும். அது வந்து நான் நம்பினேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட அதை கொடுத்துருக்கோம். அதுலேருந்து நிறைய பேர் இங்கே மீண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்குள்ளே இன்னொருத்தரா அப்படின்ற மாதிரி ஒரு பயமாக இருக்கலாம். இல்லாட்டி ஒரு பயத்திலே வந்துட்டு கிடைச்சவனை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு இது இருக்கலாம். ஸோ டிவோர்ஸ்டு பர்சன் அந்த மாதிரி கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நீங்களே இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ்டு பர்சனாக கூட இருக்கலாம். இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிட்டு அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ விச் எவர் சூட்ஸ் யுவர் நரேட்டிவ். அண்ட்
வந்துட்டு அந்த நீட்ஸ்க்காக மட்டும் வராங்க இல்லையா? அந்த 18+ அதுக்கு மட்டும் வராங்கல்ல. ஸோ அவங்கள வந்து சூஸ் பண்ணாதீங்க. இப்போ இப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃப்யூச்சர்ல கல்யாணம் பண்ணிப்பாங்க, குழந்தை பெத்துக்கலான்ற மாரிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்க அதுக்கு மட்டும் தான் வந்திருக்காங்க. உங்கள திருப்பி அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி மேரிட் பெர்சன் அண்ட் அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்க உங்கள டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் குடுக்கணும். ஓகே. அம் ஏன்னா இப்ப நெறைய பேர் வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பிரச்சனை, அவங்க வீட்ல பிரச்சனை அப்படின்னா, அந்த கம்ஃபோர்ட் ஜோனுக்காக அதுக்காகவும், அப்புறம் இந்த ஃபிசிக்கல் நீட்ஸ்க்காகவும் அங்க சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா, அவங்க வெளியில வந்து தேடுறாங்க. ஸோ, அதனால நார்மலா சுயநேர்னு சுத்திட்டு இருக்கிறவங்கலாம் வந்து மாட்டிக்கிறாங்க. இவங்க இவங்க வந்து அவங்க கிட்ட போய் வேற சொல்லுவாங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துருவேன். அப்புறம் வந்து எனக்கு அவங்கள புடிக்கல. நீ தான் என்ன காப்பாத்தணும். நீ தான் எனக்கு எல்லாமே. கல்யாணம் பண்ணிக்கலாம். அ அப்புறம் வந்துட்டு நான் அங்கருந்து காசு கொண்டு வந்துடுறேன். நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்க அத வந்து எடுத்துக்கவே கூடாது. ஒன்ஸ் தட் பெர்சன் இஸ் மேரிட் இன்னமும் அந்த மேரேஜ் லைஃப்ல தான் இருக்காங்க அப்படின்னா, வேண்டவே வேண்டாம். அவங்க மாறவே மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ரப்பர் பேண்ட் மாரி திருப்பி அங்க தான் போவாங்க. அத வந்து உங்களால மாத்தவே முடியாது. ஓகே. ஸோ ஜஸ்ட் டோன்ட் கோ ஃபார் இட். இப்போ வந்து இல்ல இதுக்கப்புறம் வருவாங்களான்னா, வரமாட்டாங்க. அவ்வளோதான். நீங்க பால் முகில தான் உழுவேன்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, போய் விழுந்துட்டு போங்க. அவ்வளோதான். "செத்தா சாவல, சாவல செத்த பயல" அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அம் அப்புறம் வந்து அம் ஸோ உங்களோட ட்ராமாஸ வந்து நீங்க அம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்காது. திருப்பி தண்ணிக்குள்ள விழுகுற மாரி தான் இருக்கும். அப்புறம் வந்து அம் யூ கேன் கிரியேட் யுவர் ரியாலிட்டி வித் த வேர்ட்ஸ் தட் யூ சூஸ். த டோன் தட் யூ சூஸ். நான் முன்னாடி ஒரு நெறைய வீடியோஸ்ல போட்டிருப்பேன். எமோஷன்ஸ் அண்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எவ்ரிதிங் அந்த ரைட் வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கான இத வந்து ரெடி பண்ணி குடுக்கும் அப்படின்ற மாதிரி, நெறைய பேர் இங்க வந்து வாட்டர் ஸ்க்ரைங் ட்ரை பண்ணலாம். அப்புறம் செக்ரெட் ஜியோமெட்ரி ட்ரை பண்ணலாம் ஃபார் கெட்டிங் ஆன்சர்ஸ். அப்புறம் இந்த கோலம் போடுறது வந்துட்டு அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதாவது அந்த கோலத்த வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள துறவிகள் வந்து சாப்பிடலாமா? சாப்பிட வேண்டாமா? அப்படின்ற மாரி அந்த வீட்ல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு மனசு பெருசா இருக்கு அப்படின்ற மாரியும், சின்ன சின்ன வாயில்லா பூச்சி பறவைகள் அதுக்கெல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சாப்பாடு வைக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ற மாரி, ஒரு சேரிட்டி ஒர்க் பண்ற மாரி, ஒரு புண்ணியத்த தேடுற மாதிரி, அந்த மாரி நெறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ, இங்க நெறைய பேர் அதுக்குள்ள டைவடிச்சுட்டு இருக்கீங்க இப்போதைக்கு. ஸோ, நாலேட்ஜ் தெரியணும் அப்படின்றதுக்காக, ஸோ அந்த விஷயத்துல நீங்க ஈடுபாடு காட்டுறீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே டபுள் சைட் இருக்கு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். எல்லாமே வந்து ஃபெர்டைல் மாரி இருக்காது. எவ்ரிதிங் யுவர் லைஃப் இஸ் நாட் அ ஃபெர்ரி டேல். இட் ஹேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து உங்கள அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அம் இது வந்து சிண்ட்ரெல்லா மாரி தானே தெரியுது. லைக் அந்த பம்ப்கின் கேரியர். ஸோ உங்க பெர்சன் இப்படி தான் வந்து உங்கள கூட்டிட்டு போவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆம், பட் நீங்களும் அதுக்காக ரெடியா இருக்கணும். ஓகே. வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. Is that a face? What is that? ஸோ உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது அண்ட் யூ கேன் சேஞ்ச் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் யூ ஹாவ் தட் சாண்ட். அது இப்போ வந்து மிடாஸ் டச் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்ரெட் ஜியோமெட்ரி அண்ட் சேஞ்ச் உங்களால் 5 எலிமெண்ட்ஸ் அண்ட் அதை தாண்டி இருக்கிற எலிமெண்ட்ஸை கூட உங்களால் மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூர் ஆல்வேஸ் இன் யுவர் புக்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது இந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழியாயிருவேன் போல இருக்குது. மாற்றி மாற்றி நிறையா விஷயம் டிஸ்ட்ராக்ஷன்ஸாக வந்துட்டுருக்கு. அதான் நீங்கள் இந்த இது போகும்போது உங்களுக்கு ஏதோ கத்தியில் நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பைல் நம்பர் 2க்கு.
நிறைய தயக்கமும் இருக்குது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, நான் மட்டும் கிடையாது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா லிமிட்டேஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் எக்ஸ்ப்ரெசிவாகவே இல்லை, உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று செய்கிறது வேறு ஒரு விஷயம், அதெல்லாம் குடும்பம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா அதே எனர்ஜியில் இருக்கிற வேற ஒருத்தர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதாவது நல்லவங்க கிடையாது, அந்த நான் சொன்னல அவங்க க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிடையாது. இந்த மாதிரி உங்களோட மைண்ட் செட், அந்த ஸ்டக்கான மைண்ட் செட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. ஆனால் எனக்கு நான் ரீடிங் எடுத்த வரைக்கும் ஏன்டா இந்த பொண்ணுங்கள்லாம் இவ்வளோ லூஸ்தனமாக இருக்காங்கன்னு தெரியல. எனிவேஸ் இப்போது கொஞ்ச நேரமாக அதுதான் போயிட்டுருக்கு. மாறிடுவானா, ஃபுல் அஃபெக்ஷன் எனக்கு கிடைக்குமா, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குமா, அப்படி அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே ரிப்ளேசபிள் தாங்க. நீங்கள் ரிப்ளேசபிளாக இருக்கும்போதே எப்படிங்க உங்களுக்கு கொடுப்பாங்க? கொஞ்சம் மாதிரி யோசிக்கக்கூடாதா? அந்த பையன் வந்து இந்த பொண்ணை வந்து ஒரு கன்சிடரே பண்ணலை. ஓகே, நான் இந்த டாபிக் இது சொல்லிகிட்ருக்கேன்ல, இது வந்து இதில் கிடையாது. நான் என்ன பார்த்துட்டு வந்தேன், டிஸ்ட்ராக்ஷன், அதனால தான் அந்த ரீடிங் கொடுத்துட்ருக்கறனால எனக்கு இதில் கொஞ்சம் டைம் இழுக்குது. ஸோ அந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணை ஒரு விஷயமாகவே கன்சிடர் பண்ணலை. ஓகே, ஒய்ஃப் வந்துட்டு ஒன்றா இந்த பொண்ணு வந்தால் வரட்டும், இல்லாட்டி நான் வேறு பொண்ணை பார்த்துக்கிறேன், நான் அரேஞ்ச் மேரேஜ், நான் என்னோடய அம்மா வந்துட்டு எனக்கு வேறு பொண்ணு பார்ப்பாங்க, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி ப்ரையாரிட்டிஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களோ அந்த பையன் அப்படி தான் கேட்பாங்க போல இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, அந்த அந்த சீரியஸ்னஸ் எல்லாம் இல்லை. இந்த பொண்ணு ரொம்ப சீரியஸாக இருக்கணும், இந்த பொண்ணை மட்டும்தான் பார்க்கணும், அப்புறம் எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் என்ன 4 வருஷம் வெயிட் பண்ண வச்சுட்டாரு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த பையன் அவளை இப்போ பெரிய இதாகவே கன்சிடர் பண்ணலை. நீ இல்லைன்னா இன்னொருத்தி அப்படின்ற மாதிரி தான் அந்த பையன் இருக்கான். இதில் இம்பார்ட்டன்ஸ் எப்படி வரும்? இதுங்கெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. இவளுக்கு சொல்கிறாங்க, அந்த பையன் வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னானே, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே. நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் இதே வீடியோவில். அப்படி தான் சொல்லுவாங்க. வேறு எப்படி உங்களை வந்து அவங்களோட என்ன நினைக்கிறாங்களோ அது எப்படி அவங்க நடத்துக்க முடியும்? இது கூட யோசிக்க மாட்டிங்களா? இவ்வளோ இமெச்சூராக இருக்கிறவங்க தயவு செஞ்சு இது பண்ணிக்காது, ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க வேண்டாம். ஓகே, உங்களோட ட்ராமாஸ் நீங்கள் முதல்ல ஹீல் பண்ணுங்கள். இல்லாட்டி இப்படி தான் அன்வான்டாக எவனாவது உள்ளே வந்துட்டு இருப்பான், எவனோ எவ்வளோ உள்ளே வந்துட்டு அப்புறம் நல்லா வயிற்று நிறச்சிட்டு போக வேண்டியது தான் லேடிஸு. அப்புறம் அவங்க பசங்க வந்து இப்படி தேவதாசமாக சுற்ற வேண்டியது தான், வயிறையும் பிடிச்சி. தேவையா இது? ஒரு சிலர்னால மற்ற எல்லாருக்கும் ஜென்யூனாக ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், அந்த பர்சன் முக்கியம், எஃபோர்ட்டு போடணும், அவங்களும் நாமளும் சமம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் வருது, அவங்களுக்கான அந்த மரியாதை குறையுது. என்ன சொல்கிறது? சரி, அவ்வளோதான்ப்பா. பார்ட் ஃபைல் 2 முடிஞ்சுது. ஃபைல் 3க்கு போவோம். ஹாய். ஸோ பைல் நம்பர் 3 அந்த கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும், கொஞ்சம் பக்கத்தில் இருப்பாங்க அந்த கப்பிள். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக. ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங், லைக்கிங், ஷேரிங், கமெண்டிங் அண்ட் புஷ் த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஃபார் மோர் சச் அமேசிங் வீடியோஸ். அப்புறம் வந்துட்டு இன்க்ரீஸ் வால்யூம், இல்லாட்டி வேர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இந்த குரூப்பில் இருக்கிறவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போயிட்டுருக்காங்க, நிறைய அக்செப்டன்ஸ், நிறைய ஹீலிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்துட்டு இன்னும் போய்கிட்டே இருக்கே, இது எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நான் ஒரு முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று வருது, எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இது கொஞ்சம் அந்த ஃபயர் உள்ளே இருக்கிற அந்த ஃபயர் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் டிம் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் மற்றபடிக்கு யூ வில் பி மேக்கிங் கிரேட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு யூ ஹாவ் டு பி வெரி எக்ஸ்ப்ரெசிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டைம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டைம். ஸோ நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சொல்லி ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க. அப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பை தேடி போகிறீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இட்ஸ் நாட் யுவர் பர்சன். ஓகே, தட் பர்சன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வரப்போகிறவங்க வந்து உங்களுக்கான பர்சன் கிடையாது.
அவங்க வந்து உடஞ்சு போன ஒரு சோலாக தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள வந்து தேத்துற மாதிரி இருக்கும். அவங்க ஏன் உங்கள் லைஃப்பில் வராங்க அப்படின்னா, இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அடையணும். அதே சமயம் உங்கள் மூலிமா அவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும், ஹீலிங் நடக்கணும். ஸோ ஒரே ஒரு இன்னும் ஒரு டெஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கப்புறம் வரப்போகிற ரிலேஷன்ஷிப் லைக் பார்ட்னர் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அது வந்துட்டு உங்களுக்கான பர்சன் கிடையாது. அவங்களும் வந்துட்டு ஒரு டெஸ்டிங் சப்ஜெக்ட் தான். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு பி வெரி எக்ஸ்ப்ரெசிவ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்களுக்கான பர்சன் கிடையாது அவங்க. பட் நீங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஸ்கிப்பெல்லாம் அடிக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் சீரியஸாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஓகே இவங்க வந்து எனக்கான பர்சன் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறது, துரத்துறது இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு லெசன் நீங்கள் அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ணணும். அதே சமயம் அவங்க உங்ககிட்டேருந்து ஹீல் பண்ணிட்டு போவாங்க. அதாவது அவங்களோட பிரச்சனைகளை ஹீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை வந்துட்டு அவங்க ஹீல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எனர்ஜி அங்கே போய் இருக்க தான் செய்யணும். அது ஒரு லெசன் தான் 2 பேருக்குமே. ஸோ அதை வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணி தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இங்கே கண்ட்ரோலிங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாயஸ் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கிறதெல்லாம் இல்லை. அவங்க வந்து ரொம்பவே பயந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு ஓவர் ஒர்க்காக ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் மற்றவங்கெல்லாம் வந்து இவங்களை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது பைல் நம்பர் 3. ஸோ அதனால இவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க. நம்மளுக்கான பர்சன் எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்தோடு இருக்காங்க. ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான பீப்புளாக இருப்பீங்க பைல் நம்பர் 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட சிங்கிங் இல்லாட்டி க்ரியேட்டிவாக ஸ்டோரி எழுதுறது, உங்கள் ஸ்டோரியவே எழுதுறது, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்குள்ளே பயங்கர ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் இருக்குது, அக்செப்டன்ஸ் இருக்குது. அந்த ட்ராகன், நீங்கள் ஒரு ட்ராகனாக இருக்கலாம், ஒரு ஷேப் ஷிஃப்டாக இருக்கலாம், அந்த எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், டேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதெல்லாம் மற்றவங்க கிட்ட தெரியாத விஷயங்கள், ஓகே இப்போ வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி நடிப்பாங்க. அப்புறம் வந்து அது மற்றவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்களோட மற்றவங்க பார்க்காத ஒரு சைடை நீங்கள் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப விசிபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்ட்டு. ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் லைட் டிடெக்டர் அப்படின்ற மாதிரி ஹியூமன் லைட் டிடெக்டர். அப்புறம் உங்களுக்கு டெலிபேத்திக் கம்யூனிகேஷன்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவ், ரொம்ப ஜாய்வான பர்சன், அட்வென்ச்சரஸ் பர்சன், அப்புறம் ரொம்ப ஸ்டேபிளான பர்சன். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கும் வந்துட்டு அப்பப்போ ரெஜுவினேஷன் தேவைப்படுது. நீங்கள் நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸில் மாட்டிக்கிட்டாலும் உங்களால் அது வெளியே வர முடியும். அது முடிஞ்சாலுமே வந்துட்டு உங்களுக்குன்னு கொஞ்சம் ஒரு ரீசார்ஜ் டைம் வேணும் இல்லையா? எப்போ பார்த்தாலும் மண்டை சத்தவங்கக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும். உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி கூட நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வம்பிழுப்பாங்க, பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து வம்பிழுக்காமல் பேசினா கூட உங்களுக்கு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியே ஒரு வழி ஆயிடுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? அதனால் ஒரு மினி வெக்கேஷன் இல்லாட்டி வந்துட்டு எனர்ஜி ஹீலிங் இந்த மாதிரி எது வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. லைக் பாடுறது நிறைய பேருக்கு பிடிக்கும், கதை சொல்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும், இல்லை கதை கேட்குறது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜைஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது எனர்ஜைஸாக ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துப்பீங்களா? ஸோ இந்த காலம் கொஞ்சம் கஷ்டமான காலம்தான். இருந்தாலும் நீங்கள் நிறையவே மற்ற 2 பைல்ஸை விட இந்த பைல் ரொம்பவே முன்னாடி இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குது அவங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே அவங்க தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன்ஸும் அவங்க சொடக்க போகிற நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பட் அவுட் ஆஃப் பேலன்ஸில் இருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி. உங்களோட ஏர்த் சக்கரா இல்லாட்டி உங்களோட ரூட் சக்கரா வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது ஒரு சில பேருக்கு இதில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களோட க்ரௌன் சக்கரா ஓப்பனாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேரசைட்ஸ், நைட் மேர்ஸ் அவங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் ஸ்டே ப்ரொடெக்டட் அண்ட் கிரவுண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேவல் சக்கரா கூட கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், அடிக்கடி சிக்காக வருது, ஈஸியாக ட்ரெயின் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நிறைய சைக்கிக் வேம்பயர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட பார்ட்னர் ஒரு நார்சிசிஸ்டிக் டாக்ஸிக் பார்ட்னராக வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஃப் யூர் லைட் ஓகே, நிறையா பூச்சிங்க வந்து இந்த லைட்டு பக்கத்தில் வந்து நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களை விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜஸ்ட் லெட் மீ ரீட் திஸ். த நோபல் ஈகிள் emanates the light of the sun. The great bird is both physically and spiritually strong and represents mastery over the elements of fire and air. When the eagle appears, you will soon be thrown into a karmic fire for the sake of your transformation. The eagle pushes us to be our best and brightest selves and stops at nothing to see us shine. Grasp the sun in your talons and hold on for the ride. You are stronger than you think, but it is unbalanced. So you are ஒரு கண்ட்ரோலிங்காக, ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி தான் நடக்கும் என்னோட சுச்சுவேஷன்ஸ், இப்படி தான் நான் மீட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்ட்ரோலிங்காக ஃபீல் பண்ணுறாங்க இந்த பைல் நம்பரில் இருக்கிறவங்க. இல்லாட்டி உங்களுக்கு வரப்போகிற பார்ட்னர், அதாவது இப்போது இந்த டெஸ்டிங் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களோட நரேட்டிவ் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஸ்டெப் இன் டு த அன்னோன். ஓகே. ஸோ ஃபீனிக்ஸ் எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் சஃபரிங் அண்ட் பாஸ்ட் கர்மா reincarnation. The phoenix represents the transformation of our past. It doesn't mean running from it, denying it, or burning bridges with rage. The phoenix employs an advanced technique described in yoga as the burning of impurities through practice and dedication. தபஸ், அதாவது ஃபாஸ்டிங் அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு the essence of the phoenix is with us when we realize it. We have been suffering too long and something must change. We must take a stand and decide to live consciously instead of being driven by the unconscious mind. So unconscious mind na fear adella irukku, aversions irukku, அந்த நம்மளோட அன்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளை ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இமோஷனல் பேக்கேஜ் எல்லாம் ஃபீனிக்ஸ் எனர்ஜியை வச்சு வி கேன் பேர்ன் இட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. We no longer run from who we are and what has happened to us or what we have done. The stuckness and dead weight fall. Into the ashes and the lightness and clarity emerges. As the stagnant sea continues to smolder, the phoenix lifts our spirits up and we begin to recognize ourselves again. We may catch a glimmer in our eyes that wasn't there before. Look closely, it is a sign the fire of transformation is upon your wings. The phoenix and the first chakra. The ancient yogis believed that our heaviest karmas reside in the first chakra. This earthen center is our Mooladhara or our root chakra. The ascent of the phoenix begins here as alignment of karmas is slowly burnt, it rises from the ash towards the navel center. Again and again, it makes this journey from first to the third chakra, purifying our essence, freeing us from our past. Yeah. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இட் ஓன்ட் பி ஈஸி. அதே சமயம் யூ கான்ட் ஜஸ்ட் லெட் இட் கோ. யூல் ஹாவ் டு கோ த்ரூ இட். நோ ஸ்கிப்பிங், நோ ஷார்ட்கட்ஸ். ஸோ இதில் இருக்கிறவங்க வந்துட்டு யூ ஷுட் நாட் செட்டில் ஃபார் லெஸ். ரொம்ப ஓவர் ஒர்க் ஆன மாதிரி இருக்குது, மென்டல் எக்ஸாஷன் மாதிரி இருக்குன்னா மினி வெக்கேஷன் ஓகே. நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஆகிட்டுருக்கேன், அதனால் ரொம்ப பேரனாய்டாக ஃபீல் பண்ணுறேன், யார்கிட்டையுமே வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸ் எடுக்காமல் பேச முடியல அப்படின்னா திஸ் இஸ் அ டைம் ஃபார் யூ டு ரெஸ்ட். அண்ட் இதில் இருக்கிறவங்க வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா, பையலம்பத்தியில் இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்லோ டவுன். பெரிய பெரிய டிசிஷன்ஸை எடுக்க வேண்டாம், கொஞ்சம் யோசித்து நிதானமாக அப்படி எடுங்க ஓகே. அண்ட் பி க்ரியேட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் விஷன் பண்ணி வச்சுருக்கேன், விஷன் போர்டிலலாம் எழுதி வச்சுருக்கேன், இப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு அப்படிலாம் ரொம்ப டெஸ்ப்ரெட்டாக இருக்க வேண்டாம். நடக்கும், ஆனால் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் ஓகே. ஸோ உங்கள் ப்ரிசர்வேரன்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்றது அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட்.
நிறைய விஷயங்கள் நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க, நிறைய ஹீலிங்ஸ் எல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் அண்ட் லைட் பிளஸ் பி. See you later.